வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளும் கட்சி தமிழக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இது வந்து நாலாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. உங்களுக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துறீங்களா? ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்கள் வலியுறுத்துறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறேங்க. தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ், வெதர் ஈவெண்ட்ஸ், மழை 2015 பார்த்தோம், இப்போ திருப்பி பார்க்குறோம். அது சென்னை மாற்றும் தானா இல்லை தென் மாவட்டங்களும் தானா? இதெல்லாம் கூட எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ப அந்த பேசின், சென்னை பேசின் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்குது அவங்கக்கிட்ட. அதுதானே இந்த 4000 கோடி. இதெல்லாம் சரியான விதத்தில் சரியான சமயத்துக்குள்ளே உபயோகப்படுத்தி இருந்தால் இந்த நிலைமை வராது. அதை பற்றி சரியான விவரம் கூட கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. 4000 கோடி, அது நான் இப்போவே உங்களை கேட்குறேன். 92% செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரே மழை வந்த பிறகு 42% தான் செலவாயிருக்குன்னு சொன்னால் எதை நம்புறது மக்கள்? நீங்கள் 92% செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம். இல்லைங்க, எங்களால் கூட எதிர்பார்க்க முடியல, 4000 கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் செலவே பண்ணல, 42 இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க. அது அந்த 42 நிஜம்தானா? கேள்வி கேட்கணுமா இருக்கு. அதனால பேசின், சென்னை பேசின் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். உங்கள் கேள்வி, முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. மேடம், மத்திய அரசும் மாநில அரசும் 2 பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் குறை சொல்லலைங்க. நாங்கள் குறையே சொல்லலை. நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்கள் குறையே சொல்லலை. நாங்கள் பண்ணுறத பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சமயத்தில் பண்ணுறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிகிட்டு இருக்கோம். தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்லை, உத்தராகண்டில் நடந்தது தான் அப்படி நாங்கள் சொல்ல. தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஆஸ் தேசிய பேரிடர்வு, அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை. வேறு ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு பண்ணல. இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லைங்க. There is no such thing as announcing that this is a பேரிடர்வு, national disaster. No, there is nothing like that. உத்தராகண்டுக்கும் பண்ணல, வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல. There is no thing as announcing a state as a national disaster. இல்ல. Have you ever announced anything as national disaster till now? Will you want to answer him? Never. அதனால ஆனா ஸ்டேட் லெவல்ல ஒருவேளை ஸ்டேட்டு ஒரு டிசாஸ்டர்னு டெக்ளேர் பண்ணோன்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற கைட்லைன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும்? பெஸ்ட், ஒரேடியாக என்னெல்லாமோ ஒரு விதமான பூச்சிகள் வந்து பயிரை நஷ்டப்படுத்திருச்சு பெரிய அளவில் அப்படின்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணுங்க. வெள்ளமாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அவங்க would you want to explain that you've given guidelines for the states to announce any disaster that they think they want to announce? Do you want to explain that? Yeah. We have issued guidelines which governs the State Disaster Response Fund, National Disaster Response Fund, right? So these are based on the recommendation of the successive finance commissions. So after the 50th Finance Commission, we have revised the guideline and issued in the year 2022 itself. So under the guidelines, there are 12 notified disasters which are eligible for relief assistance under the SDRF as well as the additional assistance from NDRF. These are cyclone, drought, earthquake, fire, flood, tsunami, hailstorm, landslide, avalanche, cloudburst, pest attack, frost and cold wave. In addition to that, state government have the flexibility of using 10% of their annual allocation for declaring any state local level disaster. So this flexibility with the state government. விளக்கமா இருக்குங்களா? டிசாஸ்டர்னு ஸ்டேட்ல அனௌன்ஸ் பண்ணோன்னா அவங்க